கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். சோ இப்போ கேரளாவுடைய புதிய முதலமைச்சராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களுடைய ஆளுநர்களை புதுசா நியமிச்சிருக்காங்க, மாற்றி நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஃப் முகமது கான், இவர் தான் கேரளாவுடைய ஆளுநராக இருந்தாரு. இப்போ இந்த ஆரிஃப் முகமது கான் பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், இவர் ஏற்கனவே பீகாருடைய ஆளுநராக இருந்தாரு, இப்போ கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அஜய் குமார் பல்லா, ஸோ இவர் பாத்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய செயலராக இருந்திருக்காரு. அடுத்து ஹரிபாபு கம்பம்பட்டி, இவர் இப்போ ஒடிசா மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தாரு. அடுத்து வி.கே. சிங், இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ தலைமை தளபதி, இப்போ இவர் மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அசாம் ஆளுநரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தான் மணிப்பூருடைய ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்திருந்தாரு. சோ இப்போ இந்த மணிப்பூருடைய ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அஜய்குமார் பல்லா நியமிக்கப்பட்டிருக்காங்க.